Modi's guarantee or false guarantee? காங்கிரஸ் கேரண்டி பக்கா. நம்முடைய பிரதமர் ஒரு நாடு ஒரு தலைவர் ஒரு மொழின்னு இந்த நாட்டை தவறா வழி நடத்த பார்க்கிறார். The Prime Minister says one nation, one leader, one language. மதத்தையும் பொய்யையும் வச்சுதான பாஜக அரசியல் பண்ணிட்டு இருக்கு. 4 கோடி வீடுகளை இந்தியாவில் தானே கட்டியிருக்க முடியும். சிவகங்கை மாவட்டத்தில் எங்க வீடு கட்டியிருக்காங்க காட்டட்டும். குஜராத் முதல்வராக இருந்தப்போ ஜிஎஸ்டியை எதிர்த்துட்டு பிரதமரான பிறகு ஜிஎஸ்டி மற்றும் பண மதிப்பிழப்பு போன்றவற்றை அமல்படுத்தியவர் தான் மோடி. ஜிஎஸ்டி சட்டத்தை அமல்படுத்தி தொழில் முனைவோரையும் மிடில் கிளாஸ் மக்களையும் கொடுமைப்படுத்தினார். பிரதமர் மோடி 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கணும்னு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. ஏஐ தொழில்நுட்பம் மூலமா உருவாக்கப்பட்ட அந்த வீடியோ கன்னியாகுமரி முழுக்க பரபரப்பா ஷேர் செய்யப்பட்டு வருது. நீங்கள் என் மேல் வைத்திருந்த அன்பிற்கும் பாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் உரிய வாரிசாக இருந்து என் மகன் விஜயவசந்த் உங்களுக்காக சிறப்பாக பணியாற்றுவான். அதாகப்பட்டது மகாஜனங்களே. என்னங்க 3 பேர் மட்டும் தான் இருக்கோம். இவ்ளோ பெரிய கம்பெனில வேற யாரும் இன்டர்வியூக்கு வரலையா? செல்லக்குட்டி, பேச வேண்டியவங்க கிட்ட பேசி கொடுக்க வேண்டியதை கொடுத்தாச்சு. அதான் மற்றவங்களை கழிச்சு கட்டிட்டு நம்மளை மட்டும் கூப்பிட்டுருக்காங்க. அந்த பொண்ணு வேற உட்கார்ந்துருக்காளேங்க. என்ன மேடம், வேலை கன்ஃபார்மா? எவ்வளவு கொடுத்தீங்க? ஹலோ சின்ன பொண்ணு, உனக்கு தேவையில்லாததெல்லாம் பேசாத. இருக்கிற ஒரு வேலையை எங்களுக்கு கொடுக்கறதா வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. ஆமா, நீ எதுக்கு வந்திருக்க? வாக்குறுதி கொடுத்துட்டாங்களா? பாஜக கொடுத்த வாக்குறுதி மாதிரி எல்லாம் புஸ்வானமாவ போகுது. பாஜக மாதிரியா? என்னங்க இந்த பொண்ணு என்னென்னமோ பேசுறா? அது ஒண்ணு இல்லடி செல்லக்குட்டி. காங்கிரஸ் வெளியிட்ட தேர்தல் அறிக்கை ஒரு ஹீரோன்னு சொல்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சுல்ல. பாஜக வெளியிட்ட தேர்தல் அறிக்கை மேல நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா எல்லாமே புஸ்வானம் ஆயிடுச்சு. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு. அதேதான், நாட்டு மக்கள் மேல உண்மையான அக்கறை இருந்தா தானே தேர்தல் வாக்குறுதியும் உண்மையா இருக்கும். மக்கள் விரோதமான பல விஷயங்கள் அந்த தேர்தல் அறிக்கையில இருந்துச்சு. அப்ப பாஜக தேர்தல் அறிக்கை கடுமையான விமர்சனங்களை சந்திச்சிருக்குமே. ஆமாண்டி செல்லக்குட்டி, ரொம்ப தெளிவா விளக்கமா நம்ம முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர்கள் பேசியிருக்காரு. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை 4 மாதங்களாக தயாரிக்கப்பட்டது. பாஜக தேர்தல் அறிக்கையை 14 நாள்ல தயாரிச்சிருக்காங்க. இந்த 14 நாட்களில் 15 லட்சம் பரிந்துரைகளை பரிசீலிச்சதா சொல்றாங்க. இதுக்காக கின்ன சாதனை புத்தகத்துல அவங்களுக்கு இடம் தரணும் அப்படின்னு கூட அவர் சொல்லியிருக்காரு. இந்த 14 நாட்களில் 15 லட்சம் பரிந்துரைகளை நாங்கள் பரிசீலித்தாக சொல்றாங்க. அதற்கு கின்னஸ் புக்ல அவர்களுக்கு இடம் தர வேண்டும். பாஜகவுக்கு பல விஷயங்களுக்காக கின்னஸ் புத்தகத்துல இடம் கொடுக்கலாம். அதுல வாயிலே வடை சுடுவது எப்படி அப்படின்னு 10 வருஷமா செஞ்சு காட்டியிருக்காங்கல்ல, அதுக்கு ஸ்பெஷல் அவார்டே கொடுக்கலாம். சரி, வேற என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காரு சிதம்பரம் அவர்கள்? 5 கோடி மக்கள் மட்டுமே வறுமையில் இருப்பதாக நிதி ஆயோக் கூறும் நிலையில் 80 கோடி மக்களுக்கு இலவச உணவு தானியம் ஏன்? குழாய் மூலமா தண்ணீரே வராத நிலையில் எப்படி எரிவாயு வரும் அப்படின்னு நிறைய கேள்விகளை கேட்டிருக்காரு. இதுல ஹைலைட்டா ஒரு மேட்டரை சொன்னாரு பாரு. எல்லாமே ஹைலைட்டா தான் பேசியிருக்காரு. அதுல நீங்க எந்த ஹைலைட்டை சொல்றீங்க? 4 கோடி வீடுகளை கட்டி இருக்கிறதா பாஜக தேர்தல் அறிக்கையில தங்களுடைய சாதனையா சொல்லி இருக்கு. இதை வச்சுதான் திரு சிதம்பரம் அவர்கள் மடக்கி இருக்காரு. 4 கோடி வீடுகளை கட்டியிருந்தால் 52,000 வீடுகளை ஒவ்வொரு மாவட்டத்திலும் கட்டியிருக்க வேண்டும். சிவகங்கை மாவட்டத்தில் பாஜக அரசு கட்டி கொடுத்த 52,000 வீடுகளை காட்ட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. 4 கோடி இலவச வீடுகளை கட்டி முடித்து விட்டார்களாம். இன்னும் 3 கோடி வீடுகளை கட்டப் போகிறோம் என்று அறிவிக்கிறாங்க. 4 கோடி வீடுகளை இந்தியாவில் தானே கட்டியிருக்க முடியும், ஆகாயத்தில் கட்ட முடியாதுல்ல. வீடுகளை கட்டியிருந்தால் சராசரியாக என்னுடைய கணக்குப்படி 52,000 வீடுகளை ஒரு மாவட்டத்தில் கட்டியிருக்கணும். சிவகங்கை மாவட்டத்தில் எங்கே 50,000 கோடி வீடு கட்டியிருக்காங்க காட்டட்டும். புதுக்கோட்டையில் எங்கே கட்டியிருக்காங்க காட்டட்டும். சூப்பரா கேட்டு இருக்காரு. மதத்தையும் பொய்யையும் வச்சுதானே பாஜக அரசியல் பண்ணிட்டு இருக்கு. கரெக்டா சொல்ற சின்ன பொண்ணு. மதத்தை வச்சு அரசியல் பண்றதால தான் பிரதமர் மோடி 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கணும்னு நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. என்னது, பிரதமர் மோடி 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கணுமா? அட ஆமாமா, இந்து மற்றும் சீக்கிய கடவுள்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களோட பெயரால பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவா வாக்கு கேட்டதா கூறி பிரதமர் நரேந்திர மோடி மீது நடவடிக்கை எடுக்க கோரி
டெல்லி உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுவை வழக்கறிஞர் ஆனந்த் எஸ் ஜாண்டேல் என்பவர் தாக்கல் செஞ்சிருக்காரு. இந்த மனுவுல தான் பிரதமர் நரேந்திர மோடி தேர்தலில் போட்டியிட 6 ஆண்டுகள் தடை விதிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. மோடியின் கேரண்டி போலி கேரண்டி, காங்கிரசின் கேரண்டி பக்கா கேரண்டி அப்படின்னு காங்கிரஸ் தலைவர் திரு கார்கே அவர்கள் சொல்லியிருக்காரு. பாத்தீங்களா? புதுச்சேரியில் அவர் பேசினது தானே சொல்ற. காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரிச்சு நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் செம்மையா பேசியிருக்காரு. பாஜக அரசு பல மாநிலங்களில் குறுக்கு வழியில் எம்எல்ஏக்களை மிரட்டி ஆட்சியை கைப்பற்றி வருகிறது. இதுவரை 444 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி பல மாநிலங்களில் பாஜக ஆட்சிக்கு வந்துள்ளது. தமிழகத்தில் ஸ்டாலின் அவர்களின் அரசுக்கு ஆளுநர் மூலம் தொல்லை கொடுத்து வருகின்றனர். இதுதான் ஜனநாயகமா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை பார்த்து பரிதாபப்படுறேன், அவர் செயல்படவில்லை, மோடியும் செயல்பட விடவில்லைன்னு செம்மையா பேசியிருக்காரு. The BJP has harassed 444 MLAs to get power. They are also harassing our brother Stalin, and every governor is taking steps against the Tamil Nadu government. The Modi, the BJP, and now their partners here. Who are the other partners? I don't know. NR Congress. NR. In your place, NR. Maybe poor fellow, what he will do, because his government will not come in center. He is already on the laps of Mr. Modi. Why should we blame him? We should blame Modi, who is destroying him also. ஆமாங்க, ஆட்சிக்கு வந்தா ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறேன்னு வாக்குறுதி கொடுத்தாரு மோடி. ஆனா அவர் மக்களை ஏமாத்திட்டு இருக்காரு. மோடி ஆட்சியில வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிச்சிட்டு வருதுன்னு கார்கே அவர்கள் பேசியிருக்காரு. I will give 2 crores employment to young people. In 10 years, 20 crores employment he should have given. Has he given? கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. மோடி அவர்களுடைய கேரண்டி போலி கேரண்டி தான். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிற வேலை வாய்ப்பு மற்றும் உதவித்தொகை போன்றவையெல்லாம் உண்மையான கேரண்டிகள். Modi's guarantee or false guarantee? Congress guarantee பக்கா. இந்த தேர்தல் ஜனநாயகத்திற்கும் சர்வாதிகாரத்துக்கும் இடையிலான தேர்தல் அப்படின்னு பல விஷயங்கள் நிரூபிக்குது. இந்த கருத்தை தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காரு. திருவள்ளூர்ல நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசின அவரு, இந்த தேர்தல் மிகவும் முக்கியமான தேர்தல், நாட்டை ஆளப்போவது ஜனநாயகமா சர்வாதிகாரமா, RSS சித்தாந்தமா அம்பேத்கரின் அரசியல் சாசனமா என்பதை முடிவு செய்யும் முக்கியமான தேர்தல், மக்கள் கவனமாக சிந்தித்து வாக்களிக்க வேண்டும்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த தேர்தலில் நீங்க போடுகிற ஓட்டு தான் இந்தியாவில் இனிமே ஜனநாயகம் இருக்கணுமா இல்ல சர்வாதிகாரம் இருக்கணுமா, இந்தியாவில் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதின சட்டம் இருக்கணுமா இல்ல RSS எழுதுற சட்டம் இருக்கணுமா, இடஒதுக்கீடு முறை இருக்கணுமா வேண்டாமா, எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் ஒற்றுமையா சேர்ந்து வாழணுமா வேண்டாமா, இதையெல்லாம் முடிவு பண்ண போற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல். உங்க ஓட்டு தான் அந்த முடிவை தீர்மானிக்க போகுது. அது மட்டும் இல்ல, குஜராத் முதல்வராக இருந்தப்போ GSTயை எதிர்த்துட்டு பிரதமரான பிறகு GST மற்றும் பண மதிப்பிழப்பு போன்றவற்றை அமல்படுத்தி மக்களை வதைத்து MSME தொழில்களை நசுக்கியவர் தான் மோடினும் பாஜகவும் மோடியும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு ஒரு போட்டிருக்காரு பாரு. சூப்பர். GST சட்டத்தை அமல்படுத்தி தொழில் முனைவரையும் மிடில் கிளாஸ் மக்களையும் கொடுமைப்படுத்தினாரு. எவ்வளவு பேர் கடனால தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் நாம தொடர்ந்து சொல்றோம், பாஜகவும் பிரதமர் மோடியும் வீட்டுக்கு கேடு நாட்டுக்கும் கேடு. ஆமாங்க, நானும் பார்த்தேன். காங்கிரஸ் வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில நாட்டின் தென்பகுதியான தமிழகத்தின் குரல் ஒலித்திருக்கிறதுன்னு சொன்னாரு. ஏழை மகளிருக்கு ஆண்டுக்கு 1 லட்சம், நீட் தேர்வு மாநில விருப்பம், மத்திய அரசு பணிகள்ல 50% மகளிருக்கு ஒதுக்கீடு, கல்வி வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு 50%க்கும் மேல உயர்த்துவது போன்ற பல வாக்குறுதிகளையும் சுட்டிக்காட்டியிருக்காரு. நாட்டின் பன்முக உணர்வுகளை பிரதமர் மோடி மதிக்க தவறிவிட்டார் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காரு. நீலகிரி மாவட்டத்துல விவசாயிகளோட கலந்துரையாடல் செஞ்சப்ப இதை சொல்லியிருக்காரு. உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சின்ன பொண்ணு.
வயநாடு தொகுதியில் நடக்கிற பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக மைசூர்லேருந்து நீலகிரி மாவட்டம் தாளூருக்கு ஹெலிகாப்டரில் வந்து இறங்கியிருக்காரு நம்ம ராகுல் அவர்கள். அப்பதான் விவசாயிகளோட கலந்துரையாடல் பண்ணாரு. அப்ப அவர் என்ன பேசினார்னா, நாம் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசை எதிர்த்து நாம் போராடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிரதமர் ஒரு நாடு ஒரு தலைவர் ஒரு மொழின்னு இந்த நாட்டை தவறா வழிநடத்த பார்க்கிறார். பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு மொழிகள், பல்வேறு உணர்வுகளை கொண்ட மக்கள் வாழும் நாடு என்பதை மறந்துவிட்டு அவர்கள் செயல்படுகிறார்கள் அப்படின்னு செமையா பேசியிருக்காரு. The Prime Minister says one nation, one leader, one language. There are multiple languages in this country and they are all equally important because it is how our people speak to each other. அவர் நிறைய விஷயங்களை விவசாயிகள் கிட்ட பேசத நானும் பார்த்தேன். இந்த நாட்டோட தலைவராக இருப்பவர் எல்லாவற்றையும் இணைப்பவராக இருக்க வேண்டும். ஆனா மோடி அவர்கள் அப்படி இருக்கவில்லை. பாஜக அறிவித்துள்ள எந்த திட்டமும் மக்களுக்காக அறிவித்துள்ள திட்டம் இல்லை. அக்னிவீர் திட்டம் தவறான திட்டம், அதை மாற்றி அமைக்க போகிறோம் அப்படின்னு கூட பேசியிருக்காரு. You can go through the manifesto of the BJP, you will not find one thing for poor people. Congress manifesto, all poor families, one member of each family, one woman member of each poor family, we are going to give 1 lakh rupees a year, 8,500 rupees a month. We are going to ensure that this Agniveer scheme, useless Agniveer scheme that the BJP has imposed on the army is going to be removed. ஆமாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பொதுமக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். வேட்பாளருடைய பிரச்சாரத்தை உன்னிப்பா கவனிக்கணும். எந்த கட்சி மக்கள் நலனுக்கான வாக்குறுதியை கொடுக்குது அப்படின்றத கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடணும். பிரச்சாரம்னு சொன்னதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. திரு வசந்தகுமார் அவர்கள் கன்னியாகுமரியில் போட்டியிடுற தன் மகன் விஜய் வசந்த் அவர்களுக்கு வாக்கு கேட்கும் வீடியோ ஒன்று வைரல் ஆயிருக்கு, பாத்தீங்களா? ஆமாங்க, AI தொழில்நுட்பம் மூலமா உருவாக்கப்பட்ட அந்த வீடியோ கன்னியாகுமரி முழுக்க பரபரப்பா ஷேர் செய்யப்பட்டு வருது. எனது எண்ணங்களையும் ஆசைகளையும் நிறைவேற்ற கிடைத்த மற்றொரு வாய்ப்புதான் என் அன்பு மகன் விஜய் வசந்த். அவன் உங்களுக்காக பணி செய்ய உங்களோடு இருக்கிறான். நீங்கள் என் மேல் வைத்திருந்த அன்பிற்கும் பாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் உரிய வாரிசாக இருந்து என் மகன் விஜய் வசந்த் உங்களுக்காக சிறப்பாக பணியாற்றுவான் என்ற நம்பிக்கையை நீங்கள் அவன் மீது வைத்திருப்பது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. ஏற்கனவே தீவிரமான தேர்தல் பிரச்சாரத்துல விஜய் வசந்த் அவர்கள் ஈடுபட்டு வராரு. மக்கள் மத்தியில அமோக வரவேற்பு அவருக்கு கிடைக்குது. ஆமாண்டி செல்லக்குட்டி, இதே மாதிரி பெரம்பலூர், விருதுநகர், திருப்பூர்னு தமிழகத்தின் பல பகுதிகளிலும் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வராங்க. பிரச்சாரம் நாளைக்கு சாயங்காலத்தோடு முடியுது. அதாவது புதன்கிழமை சாயங்காலத்தோடு முடியுது. வெள்ளிக்கிழமை காலையில் வாக்குப்பதிவு. மக்கள் சிந்தித்து வாக்களிச்சா சர்வாதிகாரம் ஒழிஞ்சு ஜனநாயகம் தலை தூக்கும். கண்டிப்பா ஜனநாயகம் தலை தூக்கும். ஆனா நீங்க எங்க தலை தூக்க முடியுமான்னு தெரியலையே. என்னம்மா பேச்சு வாக்குல எங்களையே கலாய்க்கிறியா? இந்த வேலைக்கு 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்திருக்கோம். எங்களுக்கு இங்க வேலை கேரண்டி. ஓ, 1 லட்சம் யார்கிட்ட கொடுத்தீங்க? அது எல்லாம் இந்த ஆபீஸ் பியூன் கிட்ட தான் கொடுத்தோம். வந்திருக்கிறது HR வேலைக்கு, ஆனா பியூனுக்கு லஞ்சம். பேஷ் பேஷ், ரொம்ப நல்லா பண்றீங்க. சரி சரி, உங்களுக்கு வேலை கிடையாது, வெளியே போங்க. அத சொல்ல நீ யாருமா? ஓனர் வந்து சொல்லட்டும். அந்த ஓனரோட ஒரே செல்ல பொண்ணு நான் தான். உங்ககிட்ட காசு வாங்கின அந்த பியூனோட வேலை நேத்தே போச்சு. ஐயோ, அப்ப எங்க 1 லட்சம் ரூபாய்? அதுவும் பாஜக சுட்ட வடை மாதிரி தான், கைக்கு வரவே வராது. அதாகப்பட்டது மகாஜனங்களே.